வணக்கம். இப்போ செய்ய போகிறது கோழி சாப்ஸ். இந்த கோழி சாப்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கோழியோட கால் பகுதி 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். நாட்டுக்கோழி, பிராய்லர் சிக்கன் இல்லைன்னா ஆர்கானிக் சிக்கன் எதில் மட்டும் செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பவுடர் எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின கறி மசால் பவுடர் தான். எந்த பிராண்ட் மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ துருவன தேங்காய் வந்து 1 மூடி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் துருவலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் பொடி பொடியாக கட் பண்ணது. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கோழியை நல்லா கழுவிட்டு அந்த கோழியோட கால் பகுதியில் வந்து நல்லா ஒரு 2-3 இடத்துல வந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விடுறதுனால வந்து மசாலா வந்து கோழி உள்ளாரையும் இறங்கி நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து மசாலா வந்து கோழி உள்ளார இறங்காமல் கோழி உள்ளார சாப்பிடும்போது சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேப்பர் டவல் வச்சு இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு மசாலாவெல்லாம் போட்டு கோழியை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். உப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 2 டீஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் வந்து கறி மசால் பவுடர் சேர்த்து நல்லா வந்து சிக்கனில் வந்து அதை மசாலாவை எல்லாம் பூசி விடணும். நல்லா வந்து பூசி விட்டு அரை மணி நேரம் அப்படியே அந்த மசாலாவில் சிக்கன் ஊறட்டும். அப்போ தான் அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அரை மணி நேரம் கழித்து ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. சூடான உடனே வந்து 150 ml வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான உடனே வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கடாயோட பாட்டம் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற பாட்டமாக எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாயில் செஞ்சால் இந்த கிரேவி வந்து சூப்பராக வரும். பொதுவாக வந்து சேலம் சைடில் இந்த நான்வெஜ் செய்கிறதுக்குன்னே வந்து இரும்பு கடாய் வச்சு தான் செய்வாங்க. வீட்டிலலாம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட சில்வர் தான் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி பழம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். அடுத்து வந்து தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கின வாட்டி மீதி இருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு வாசனை போன உடனே வந்து ஊற வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது வதங்கியாச்சு. இப்போ வந்து சிக்கன் பீசஸை சேர்த்துட்றேன். இந்த சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடணும். ஊற வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா வந்து 2 பக்கமும் திருப்பி விடுங்க. மெதுவாக ஒரு கரண்டியில் எடுத்து சிக்கனை 2 பக்கமும் திருப்பி விட்டால் தான் ஒரே மாதிரி 2 பக்கமும் வேகும். இல்லைன்னா வந்து அடிப்பகுதி மட்டும் நல்லா வெந்துடும். அதனால் 2 பக்கமும் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து மிளகாய்த்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முதல்ல 1 டீஸ்பூன் சேர்த்து பாருங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வந்து மசாலா வந்து சிக்கனில் இறங்குற மாதிரி அப்பப்போ வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க. சிக்கனுக்கு தேவையான மசாலா வந்து முன்னாடியே போட்டு மேரினேட் பண்ணிட்டோம். கிரேவிக்கு கொஞ்சம் மசாலா தேவை. அதுக்கு தான் வந்து இப்போ வந்து மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூளெல்லாம் சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணும்போது ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பார்த்து தேவைப்படுற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அடுத்து வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் மேலே கொஞ்சமாக தண்ணி நிற்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிக்கன் நல்லா ஒரு 75% வெந்த வாட்டி தான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். சிக்கனில் இப்போ 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியில் நல்லா வந்து சிக்கன் வேகட்டும். சிக்கன் வந்து ஒரு 75% வெந்த வாட்டி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான் நமக்கு தேவையான கிரேவியை கொடுக்க போகுது. இந்த கிரேவி வந்து ரைஸு, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
சிக்கன் பீசஸை வந்து 2 பக்கமும் அப்பப்போ திருப்பி விடுங்க. ஓப்பன் குக்கிங்கில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிரேவி வந்து குக் பண்ண போகிறோம். அதனால் வந்து சிக்கன் பீசஸை அந்த கால் பகுதியை பிடிச்சு 2 பக்கமும் திருப்பி விடுங்க. அப்போ ஒரே மாதிரி வெந்துடும். ஓரளவுக்கு தண்ணி சுருங்கி நல்லா சிக்கன் வெந்த உடனே வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காயும் பொட்டுக்கடலை அளவு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ சிக்கனை வந்து கையில் நசுக்கி பார்க்குறேன். சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு நல்லா அந்த கிரேவியில் கொதிக்கட்டும். கொதித்து அந்த கிரேவி சுருங்க ஆரம்பிக்கும்போது சிக்கன் பீசஸ் நல்லா வெந்துடும். அப்போ வந்து அந்த கிரேவியை நம்ம தேவையான அளவு தனியாக எடுத்து வச்சிடலாம். கிரேவி கொதிக்க ஆரம்பிக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அப்போ தான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது தான் எண்ணெய் வந்து மேலே நல்லா தெளிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா மேலே வந்தால் தான் வந்து கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இப்போ தேவையான கிரேவியை வந்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிடுறேன். ஒரு 80% எடுத்துட்டு மீதி இருக்க ஒரு 20 இல்லை 25% கிரேவியை வந்து அந்த சிக்கன் பீசஸ்லேயே விட்டு நல்லா சுருங்க விடணும். எடுத்து வைக்கிற கிரேவியும் வந்து நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அந்த கிரேவியிலேயே வந்து சிக்கன் சுருங்கும்போது கோழி சாப்ஸ் ரெடி ஆகிடும். மேலே எண்ணெய் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கோழி சாப்ஸ் ரெடி ஆகிடும். இந்த கோழி சாப்ஸ் ரெசிபி எங்கள் அக்கா வீட்டில் ஒரு ஃபேமஸான குக், அவங்களோட ரெசிபி. அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.